Hi friends, welcome to Zenith's World. இன்றைக்கி நம்ம சேனலில் 3 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம அன்றாடம் டெய்லி சமைக்கிற அந்த கேஸ் ஸ்டவ்வை துடைக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும். சில அழுக்குங்க அந்த பிசுப்பாக இருந்த அந்த கேஸ் ஸ்டவ்வில் நமக்கு தேய்ச்சி கீச்சு கழுவவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பேக்கிங் சோடாவை ஒரு 2 ஸ்பூன் நம்ம அந்த பர்னரை சுற்றி ஃபுல்லாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் இருக்குது பாருங்கள், அதையும் இதில் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டால் போதும். இது கூடவே நம்ம வினிகர் வச்சுருப்போம் பாருங்கள், அது ஒரு 2 ஸ்பூன் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதை 5 மினிட்ஸ் இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாம். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இப்போது ஸ்க்ரப்பரை வச்சு லேசாக தேய்ச்சா போதும். அழுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக போயிடும். வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிட்டோன்னா கூட நம்ம கேஸ் ஸ்டவ்வு க்ளீனாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் லேசாக தான் தேய்க்கிறேன். இப்போ நம்ம தேய்ச்சிட்டு ஒரு ஈர டவலில் தண்ணியில் நல்லா முக்கிட்டு அந்த டவலை வச்சு இப்படி தொடச்சிட்டோன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். தண்ணி ஊற்றி கழுவணுன்னு கூட கிடையாது. ஒரு ஈர டவலை வச்சு தொடச்சிட்டோன்னா கேஸ் ஸ்டவ் நல்லா பளபளப்பாயிடும். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம 2வது டிப் போகலாம். நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வு எவ்வளோ தான் தொடச்சி வச்சாலும் கொஞ்சம் நாள் ஆனவொன்னு பழசாயிடும். அதுக்கு ஒரு சூப்பர் டிப் பாருங்கள். இந்த மாதிரி பேஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க எந்த பேஸ்ட்டுனாலும் பரவாயில்ல, அதை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக வினிகர் ஊற்றிக்கோங்க. சும்மா நான் 1 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். இப்போ அந்த வினிகரோட அந்த பேஸ்ட்டையும் வச்சு சேர்த்து இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா எல்லா நூக் அண்ட் கார்னர் நல்லா ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சிடுங்க. நீங்கள் பார்க்கையிலே எவ்வளோ டல்லாக இருந்துச்சு பாருங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வு. இப்போ நீங்கள் எல்லா இடமும் நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். விட்டுட்டு டவலை நல்லா தண்ணியில் முக்கிட்டு இந்த மாதிரி தொடச்சி விட்டோன்னா இங்கே பாருங்கள், புது இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம புது இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கின மாதிரி அவ்வளோ க்ளீனாக இருக்கும். நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தொடச்சோன்னாவே நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வும் சூப்பராக நல்லா க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம 3வது ட்ரிப் போகலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க. இதை கத்தியை நல்லா அடுப்பில் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம இந்த பாட்டிலை இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கத்தியை அடுப்பில் காய வச்சுட்டோன்னாவே நல்லா சூடாயிரும் பாருங்க. ஈஸியாக கட் பண்ணிடலாம். கொஞ்சமாக இருக்கிறத நம்ம சிசர்ஸை வச்சு அழகாக கட் பண்ணிடுவோம். இப்போ இதை நம்ம அழகாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சீரகம் இந்த மாதிரி மசாலா அதெல்லாம் போடுறதுக்கு நம்ம அப்படியே போட்டோன்னா கீழே தான் கொட்டும். அதுக்கு இதை நம்ம ஃபனலாக யூஸ் பண்ணலாம். காசை கொடுத்து வாங்க தேவையில்லை, வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணலாம். தேங்க்யூ.